இங்க இந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவோட போட்டோவை முதல்ல அவங்களோட கல்லறையில தான் பாக்குறா. ஏன்னா அவ பிறந்தப்பையும் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவளோட பிறந்த நாள் தான் அவங்க அம்மாவோட இறந்த நாளா இருக்கும். அவங்க அம்மா அவளுக்காக 18 வருஷத்துக்கு 18 கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இவளோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒன்னொன்னா சூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அவளுக்கு 10வது வயசுல பிறந்த நாள் வரப்போ அவளுக்காக ஒரு பியானோ வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா அவளுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவளுக்கு அவளோட அம்மா தான் வேணும்னு தோணுது. அதனால அவ அந்த இடத்த விட்டே கோச்சிட்டு போயிடுறா. இப்போ அவளுக்கு 18 வயசு ஆகுது. அப்போ அவளுக்கு 18வது பர்த்டே கொண்டாடுறதுக்கு அவங்க அப்பா பெருசா பார்ட்டி ரெடி பண்றாரு. ஆனா அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இது அவங்க அம்மாவோட கடைசி கிஃப்டா இருக்கு. இப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து ஓடுறேன்னு சொல்லி ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்றப்போ ஒரு கார்ல இடிச்சு கீழே விழுந்துடுறா. இப்ப கண்ணை முழிக்கிறப்போ முகத்துல தண்ணி படுது. பார்த்தா அந்த இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கண்ணை முழிச்சு பாக்குறா, அங்க எதிரில அவளோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப திரும்பி பாக்குறா, இத்தனை வருஷமா வாழ்ந்த அந்த வீடு அங்க இருக்கு. இப்ப அவங்க இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க இருக்க அவங்க அம்மாவோட சென்ட் ஸ்மெல் படி பாக்குறா. அதுக்கப்புறம் அங்க இருக்க டவலை ஸ்மெல் பண்றா. இவ்வளவு வருஷமா அவங்க அம்மாவோட வாசனை இல்லாம இருந்தவளுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. இப்ப வெளியே சத்தம் கேக்குது. எட்டி பார்த்தா அவங்களோட அப்பா வந்துட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப எங்கா இருக்காரு. அப்பதான் அவளுக்கு புரியுது டைம் டிராவல் பண்ணி 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோன்னு. இப்ப அவங்க அம்மா அப்பா 2 பேருமே உங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா அவ எதுவுமே சொல்லாம எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எங்க அப்பா பிசினஸ் ட்ரிப் போயிருக்காரு, வந்துட்டு இருக்காருன்னு அவங்க கிட்ட போய் சொல்றா. அவளும் இவ்வளவு வருஷமா வாழாத வாழ்க்கைய அவங்க அம்மா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறா. இப்ப அவளுக்கான கிஃப்ட் அவளே சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்களோட அம்மா 10வது பர்த்டேக்கு பியானோ வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப அவ சொல்றா, உங்க பொண்ணுக்கு ஒருவேளை பியானோ பிடிக்காம இருக்கும், ட்ரம்ஸ் பிடிக்கும், நீங்க வேணா அதை வாங்குங்கன்னு சொல்றா. அவங்க அம்மாவும் சரின்னா அதையே வாங்குறாங்க. அவங்க பொண்ணுக்காக ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் வாங்கி அதை போட்டு காட்ட சொல்றாங்க. அப்ப கூட அந்த பொண்ணு சொல்றா, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடும், உங்க பொண்ணுக்கு பிடிக்குமானே தெரியலன்னு சொல்றா. ஆனாலும் அந்த அம்மா எனக்காக அவ கண்டிப்பா போட்டு பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்கும், அதனாலதான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் பொண்ணு முன்னாடியே. அவங்க அம்மா சந்தோஷமா இருக்கு. அந்த நாள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அவங்க அம்மா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கப்போ அவங்களோட உடம்பு ரொம்ப மோசமாகுது, ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க. இப்ப அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு சொல்றா. அது கேட்டது அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்களும் மயங்கி விழுறாங்க, அந்த பொண்ணும் மயங்கி விழுறா. பார்த்தா அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருப்பாங்க. கடைசியா இந்த பொண்ணு டைம் டிராவல் பண்ணி அவளோட பழைய வாழ்க்கைக்கே வந்தாரு. அப்ப அவங்க அம்மா கொடுத்த லெட்டர் அங்க இருக்கு. அதுல என்ன எழுதிருப்பாங்கன்னா, நீ எனக்காக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உனக்காக நான் ரெடி பண்ண 18வது கிஃப்ட்டும் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நான் செத்தா கூட நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், லவ் யூன்னு சொல்லி அந்த லெட்டர்ல முடிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. நேரத்துல அவங்க அம்மா கூட கொஞ்ச நாளாச்சும் வாழ முடிஞ்சின்னும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.